அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. என்ன வேணும்? சும்மா பாக்குறேன். பிஸியா இருக்கியா? இல்ல சும்மா. என்ன வேணும்? லைட்டா பசிக்குது. ஐயா ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் தான் கொடுங்க. ஐயோ கையில துப்புறாரு. இதுக்காக ஒரு எப்படா கூப்பிடுவேன்? விடுங்க. பிகரா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இப்ப இதெல்லாம் செஞ்சு கொடுவா. என்ன பண்றது? காலையில கார்ன் வாங்கி வந்தேன். இந்த பீச்ல எல்லாம் ஸ்கியூஸ்ல போட்டு சுட்டு கொடுப்பாங்க பத்தியா, அதுதான் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அது பண்ணி தரியா? எங்க இருக்கானே? இதோ டக்குனு வந்துச்சே. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகிக்கும். இதை எடுத்து ஸ்கியூஸ்ல குத்தி உப்பு காரம் எல்லாம் போட்டு நல்லா சுட்டு எடுத்து லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உத்தரவு பண்ணா ஒரு நல்ல கார்ன் பிபிக்யூ. அந்த பீச் ஸ்டைல்ல அப்படியே இருக்கும். ஓகே. என்ன? ஆனா இது பார்க்க ஸ்வீட் கார்ன் மாதிரி இருக்கே. இல்லப்பா, நாட்டு கார்ன் தான். அது நாட்டு சோளம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இல்லப்பா, பார்க்க ஸ்வீட் கார்ன் மாதிரி தான் தெரியுது. நான் கடைக்காரன் கிட்ட கேட்டேன், அவங்க இதுதான் கொடுத்தாங்க. அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. அப்படியே அந்த ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு தெரிஞ்சதும் ஸ்வீட் கார்னா நார்மல் கார்ன் வெரைட்டியா இருக்கா? ஸ்வீட் கார்ன் எடுத்து வந்துட்டு சுட்டு போடுனா எப்படி பண்றது? அதெல்லாம் பக்கத்துல இருந்துச்சு, அதனால அவங்க மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கொடுத்துட்டு மாத்தி எடுக்கலாம். மாத்தி எடுத்து வரதா? ஆமா. அது சரி. காலையில வாங்கிட்டு வந்து இப்ப எடுத்து போய் கொடுத்தா என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஏதாவது செய்ய. என்ன செய்யலாம் இதுல? இது வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் கார்ன் பார்லி ஹெல்தி சூப் பண்ணலாமா? ஸ்வீட் கார்ன் பார்லி எப்படி? அரபிக் குத்து. அரபிக் குத்து. பார்லியில கஞ்சி வைப்பாங்க, அது உடம்பு சரியில்லாம் வைப்பாங்க. ஸ்வீட் கார்னு சூப் கேள்விப்பட்டிருக்கேன், ஹோட்டல்ல எல்லாம் இருக்கும். ரெண்டு எப்படி? பார்லி கஞ்சியில தூக்கி போட்டுருவியா? சாப்பிட்டு நீங்க சொல்லுவீங்க. பசிக்குதுன்னு கேட்டது ஒரு குத்தமா? நான் ஒரு நல்ல ஹெல்தியான சூப் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபியூஷன் காரிடர். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன ரெசிபி பண்ண போறோம்னா, ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி. ஸ்வீட் கார்ன் அண்ட் பார்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு நல்லா ஹெல்தியான சூப் பண்ண போறோம். பார்லி வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பார்லிய ரைஸ்ல பாத்திருப்பீங்க, கஞ்சியா பாத்திருப்பீங்க, சூப்பா பாத்திருக்கீங்களா? இப்ப பாக்கலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த சூப்புக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்ன் வேணுங்க. 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா. பார்லி வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன், இது ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி. வெறும் 4 இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பை முடிச்சிடலாமா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாங்க? பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ன் கெர்னல்ஸ் செப்பரேட் எடுத்து வச்சிடணும். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் அப்படியே போடணும். நான் இதை எடுத்து கொடுக்குறேன். இந்த லூசு போயிட்டு இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இல்ல அது நான் எடுத்துக்கிறேன், நீங்க வேணா டபுள் வால் வச்சிடுங்க. எனக்கு இது மட்டும் நீங்க எடுத்து கொடுங்க. என்னுடைய கெப்பாசிட்டி தெரியாம பேசிட்டு. கெப்பாசிட்டி தெரிஞ்சுதான் சொல்றேன். புளிய புடிச்சு கூண்டுல அடைக்கிறானெல்லாம் தூக்கி பூண்டை உரிக்க விட்டுருக்கேன். இப்ப யாரு புலி? கூட்டிட்டு வரவா புளிய? கூட்டிட்டு வாங்க. புளிய கூட்டிட்டு வர. இது அட்டாக் பண்ற புலி, இது ஆக்ரோஷமான புலி, இது பாகுபலி, இது பாகுபலி, இது பாகுபலி. இது புலி இல்ல, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. ஐயோ குழப்புறீங்களே, இது குழம்பு புளிங்க. இந்த புலி இறங்கி ஓடுது. உன்னையெல்லாம் சப்போர்ட் போட்டு வந்த புள்ளை அந்த அளவுக்கு பயம்படுத்தி வச்சிருக்க. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. நீ ஒண்ணும் பண்ணல, பார்த்தாலே ஓடுவான். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கு இல்லைங்க, அது வந்து பீல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எனக்கு பீல் பண்ணி எடுத்துருங்க. அது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? பேரே தெரியறது இல்ல. அது 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 ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. இந்த பூன்லாம் ரொம்ப உடிக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் வேணா அந்த கார்னை வேணா உரிச்சு தரேன். சரி ஓகே பண்ணுங்க. குயிக்கா கொடுங்க அண்ணக்கா.
பார்த்தல இப்படி முத்து முத்தா எடுத்திருக்கோம். இதே மாதிரி எடுத்துருந்தா எப்போ முடிக்கிறது? கொடுங்க, நானே பண்ணிடுறேன். அது மட்டும் எடுத்து கொடுங்க. இந்த கார்ன் வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணால் கம்ப்ளீட்டாக பாருங்க இவ்வளோ வரைக்கலாம். சும்மா இப்படி இப்படி எடுத்து எப்போ பண்ணுறது? என்ன கத்தியில விளையாட்டு 10 பூண்டு நானுங்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ். பூண்டு உரிச்சாச்சு. வெரி குட், தேங்க்யூ. நீங்க பார்லி வந்து ஃப்ரை பண்ணும்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணும்போது 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, அந்த 2 சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கோர்ஸா வேணும்னா கோர்ஸை கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. கார்ன் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இதுல பாதி வந்து நல்லா பூண்டு இருக்குல்ல, அதுல 6 பல்லு பூண்டு, அப்புறம் இதுல பாதி கார்ன் வந்து நல்லா காக்காக்கு போட்டுரும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. மிஸ் பண்ணக்கூடாது, சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதுல பாதி, அப்புறம் பூண்டு வந்து நல்லா தண்ணி போடாம நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பாதி வந்து நம்ம சூப்ல போட்டுடலாம். ஸோ இதுல பாதி கார்ன் வந்து போட்டுடுறேங்க. கூடவே நம்ம பூண்டு வச்சுக்கிட்டோம்ல, அது போட்டுடலாம். நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மத்த இன்கிரீடியன்ட் நான் சாப் பண்ணிடவா? வேணாம், நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பண்ணுவேன். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். உங்களுக்கு நைஸா வந்து பேஸ்ட் ஆகலைன்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வாட்டர் போட்டுக்கோங்க, அவள்தான். ஃபியூ கார்ன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகாது, அதனால நீங்க 2-3 ஸ்பூன்ஸ் வாட்டர் ஆகலாம், அதுக்கு மேல போடாது. ஃபியூ கார்ன்ஸ் ஆகாது, வெறும் ஸ்வீட் கார்ன்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி ஆகும். ஐயோ, டக்குன்னு கலாய்க்க வரலையே. ஓகே, பச்சை மிளகா ஃபினிஷ், கார்லிக் ஃபினிஷ், கொத்தமல்லி கூட ஃபினிஷ். ஓகே, இப்போ சூப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கடாயை வச்சுட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1/4 ஸ்பூன் பட்டர் போடுறேங்க. உங்கள்கிட்ட கீ இல்லை ஆயில் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். இப்போ அந்த பட்டர் மெல்ட் ஆகுதுல்ல, இந்த ஸ்டேஜ்ல வந்து கட் பண்ண வச்ச பூண்டு, பச்சை மிளகா போட்டுடலாம். லைட்டா ஒரு 1 மினிட் சாட் பண்ணிக்கிட்டா போதும். பாத்தீங்களா, அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம், கிரைண்ட் பண்ண கார்ன். ஸோ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணவங்க அந்த பூண்டு கூட போட்டிருக்கோம்ல, அந்த ரா ஸ்மெல் கூட போகணும். அதனால நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க, இந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஸ்மெல் வருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுல நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் போட்டிருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் வாட்டர். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பாயில் ஆகட்டும் அது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன், நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன் போட்டுடுறேன். ஸோ பார்லி வந்து நான் ஒரு ஃபுல் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, இந்த பவுடரு. இது வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஊற்றிடணும். பட் நீங்கள் சுடு தண்ணி மட்டும் போடாதீங்க, சுடு தண்ணி போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால நார்மல் வாட்டரே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நான் சூப்பில் போட்டுடுறேன். சிம்லவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப் வந்து உங்களுக்கு திக்காவது ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ் இந்த பார்லி போட்டிருக்கோம்ல, நல்லா திக்காவது ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா திக்காவது. நான் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் பத்தலைங்க, அதனால நான் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த காரம் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா பெப்பர் ஆட் பண்ண வேணாம், இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் வந்து நல்லா தட்டி போட்டுட்டு போட்டுங்க, நல்லா இருக்கும். காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதனால நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுறேன். விட்டு போறல விட்டு போ போ. இன்னும் சாப்பிடவே இல்லை, அப்போ தும்புறீங்க. பெப்பர் போய் உள்ள வேலையை காட்டு. ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஜலதோஷம் வந்ததுக்கு அப்புறம் சூப் பண்ணி சாப்பிடுறதுல, ஜலதோஷம் வர வச்சுட்டு சூப் பண்ணி சாப்பிடுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். சூப் கன்சிஸ்டன்சி எனக்கு பாருங்க கரெக்டா வந்துருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி போட்டுட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸோ சூப் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி என்ன சொல்றாங்க ஓகே. பக்கத்துல தான் இருக்கேன், பக்கத்து ஊர்ல இருக்கிற மாதிரி சொல்றேன். சூப் குடிக்கிறதுக்கா இல்லை யாராவது அடிக்கிறதுக்கா ஸ்பூன்? இது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். நல்லா வந்திருக்கா? அவுட்ஸ்டாண்டிங். ஓ
தேங்க்யூ நல்லா உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நல்ல ஒரு இந்த மாதிரி சூப் பண்ணி வச்சுட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, காஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் டோட்டலாக. சூப் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நான் உண்மையிலேயே அந்த ரோஸ்ட் பண்ணி பை ஸ்டைலில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட் வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் ஃபினிஷிங் கொடுக்குறது. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ அண்டில் தென் பை, டேக் கேர். இதுக்கு நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாம். சன் டிவி நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபினிஷிங் கொடுக்குறது.